ஹாப்பி குக்கிங் வித் பிரியா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு மீன் குழம்பு பார்க்க போகிறோம். என்னோடய ஸ்டைலில் பண்ணி காட்டுறேன். அதுக்கு நான் 1 கிலோ வாவல் மீன் எடுத்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். 20 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஒரு 12 பல் பூண்டு எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் எடுத்துருக்கேன் கைஸ், 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து கலருக்காக எடுத்திருக்கேன், ஆப்ஷனல் தான். கல்லுப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. நான் வந்து தேங்காய் வந்து ஒரு 1/4 மூடி எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு. நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன் கைஸ், நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்க. கொஞ்சம் சோம்பு எடுத்துக்கோங்க. கடுகு உளுந்து தாளிக்கிறதுக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்குங்க. நான் புளித்தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கைஸ், சொல்ல மறந்துட்டேன். புளித்தண்ணி கொஞ்சம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக புளித்தண்ணி இதில் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றுங்க. ஏன்னா மீனை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பிரட்டி வைக்க போகிறோம். கொஞ்ச நேரம் அது ஊறிட்டு இருக்கட்டும். கல் உப்பு சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக காஷ்மீர் தூள் போட்டிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீனை எல்லாத்தையும் இதில் சேர்த்து நல்லா பெசரி விட்டுருங்க. நம்ம குழம்பு தாளிக்கிறது வரைக்கும் அது ஊறிட்டுருக்கட்டும். அந்த மீனில் வந்து உப்பு மஞ்சத்தூள் இந்த மிளகாய் காரம்லாம் வந்து இறங்கும். புளிப்பு தன்மையும் நமக்கு கிடைக்கும். அதுக்காக தான் நான் முன்னாடியே ஊற வச்சுறேன். நீங்கள் ஊற வைக்காமல் கூட நீங்கள் டேரெக்டாக நீங்கள் சேர்த்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ நல்லா பரட்டி விட்டுருங்க. இது கொஞ்சம் நேரம் நல்லா ஊறிட்டுருக்கட்டும். காஷ்மீர் தூள் வேணும்னா போட்டுங்க, இல்லைன்னா தேவை கிடையாது. இப்போது ஒரு பேனில் கொஞ்சம் சட்டி சூனதுக்கப்புறம் நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றிப்போம். தேங்காய் எண்ணெய் பொரிஞ்சிச்சு. இப்போ கடுகு உளுந்து போட்டுக்குங்க. கொஞ்சமாக சோம்பு போட்டுங்க. சோம்பு வந்து கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். கருவேப்பிலை போட்டுக்குங்க. இப்போ காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டுங்க. எண்ணெயிலே போட்டுருங்க, ஒரு கலர் கொடுக்கும். கல் உப்பு போட்டுங்க. நான் பூண்டு வந்து பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குங்க. நல்லா பரட்டி விட்டுருங்க. நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வறுபடணும். இப்போ நம்ம வெங்காயத்தை எடுத்து வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிவிடுவோம். கட் பண்ணி வச்சுங்க, 1க்கு 2 கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது நல்லா இந்த எண்ணெயிலே வதங்கட்டும். இப்போ 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் கைஸ், அதை சேர்த்துக்குங்க. தக்காளி நல்லா எண்ணெயில் வதங்கணும், எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துங்க, இப்போயே சேர்த்துடுங்க. நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ மூடி போட்டு மூடி வச்சுருவோம். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போது நான் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ நான் புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அது ஒரு 1/2 டம்ளர்கிட்ட கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிடுங்க. ஊற்றி அந்த தண்ணியில் நல்லா வேகட்டும். 1 டம்ளர் எக்ஸ்ட்ரா தண்ணியும் ஊற்றிடுங்க. இப்போயே உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்கணும். நான் மொத்தம் 1/2 டம்ளர் புளி தண்ணியோடு சேர்த்து 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இது நல்லா கொதிக்கணும், எண்ணெய் பிரிஞ்சு வரணும். மூடி வச்சுருவோம். இங்கே பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. நல்லா இருக்குது. அந்த பூண்டு மிளகாய் அதெல்லாம் சேர்ந்து அந்த மசாலா சேர்ந்து ஸ்மெல் சூப்பராக இருக்குது. கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்குங்க. மீன் குழம்புக்கு போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்களா, நல்லதாகிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் வேக விட்டுட்டோம். இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சிருச்சு கைஸ். இப்போ நம்ம மீனை சேர்த்துருவோம். ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மீன் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு 30 செகண்ட்லேயே திருப்பி போட்டுருங்க. 2 நிமிஷம் கழிச்சு திருப்பி விட்டிங்கன்னா மீனெல்லாம் உடஞ்சிரும். ஸோ அதனால் போட்ட உடனே லைட்டாக திருப்பி விட்டுடுங்க. மீனை நல்லா 2 பக்கம் நல்லா வெந்துடும். பாருங்கள், குழம்பு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வேறு மீன் குழம்பு செய்யும் போது நான் இப்போ தக்காளி சேர்க்காமல் புளி மட்டும் வச்சு எப்படி செய்யணும்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ மூடி வச்சுருவோம். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதிச்சிச்சு. இப்போ நான் தேங்காய் பால் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஊற்றிடுங்க. ஒரு கொதி வரட்டும், மூடி வச்சுருவோம். சூப்பராக நல்லா வெந்துடுச்சு. மீனும் நல்லா வெந்துடுச்சு. ஸோ பாருங்கள், ஒரு சூப்பரான மீன் குழம்பு ரெடி. இப்போது கொத்தமல்லி தழை தூக்கிங்க, கொஞ்சமாக கருவேப்பிலையும் தூக்கிங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பரான மீன் குழம்பு ரெடி. வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.